இந்தியாவினுடைய உதவிகளை வெறுக்கிறார்கள். எங்களுடைய நாட்டு சொத்துக்களை அள்ளி சென்று விட்டு எமக்கே உதவுகிறீர்களா என்கின்ற மிக கடுமையான கோபத்தையும் தமிழர் தரப்பு முன்வைக்க தவறவில்லை. மீனவர் சமூகத்தின் சார்பில், அதாவது மீனவர் சம்மேளனங்களின் சார்பில் ஒரு கருத்தொன்று முன்வைக்கப்படுகிறது. எங்களிடம் இருக்கக்கூடிய வளங்களை அள்ளி சென்று எங்களுக்கே நீங்கள் மீண்டும் மாறி தருகிறீர்கள், உதவியாக எங்களை விட்டு விடுங்கள் என்று இந்த அனர்த்தம் இடம்பெற்ற போதும் கூட ஒரு ஒரு சாதாரணமான ஒரு மீனவ தொழில் செய்யக்கூடியவர்களின் மனநிலை என்ன என்பதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இதில் அரசியல் பேசவில்லை, ஆனால் ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கங்களும் இந்த இடத்தில் பேசாமல் கடந்து செல்ல முடியாது. இந்த இடத்தில் இந்தியாவினுடைய உதவி வேண்டும், ஆனால் எங்களுக்கு வேண்டாம், எங்களை நாங்களாக இருக்க விடுங்கள் என்ற ஒரு ஆதங்க குரலும் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒலிக்கின்றது. அதனை இப்போது கேட்டு பாருங்க. இந்த இந்தியா எங்களுக்கு உதவி செய்கிறான்னு சொல்லிக்கொண்டு இது அந்த என்னன்னு சொல்றதுன்னு சொன்னால் மிக பெரும் கொள்ளைக்காரன் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு கோயில் வாசல்ல இருக்கிறவனுக்கு 100 ரூபா காசு பிச்சை போட்டா மாதிரி. அவருடைய ஆதங்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். உதவிகள் போதும், ஆனால் உபத்திரங்கள் வேண்டாம் என்று கோருகிறார். அது மட்டுமில்லாது ராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்களும் இந்த விடயத்தை வலியுறுத்துகிறார். அவர் வலியுறுத்துகிற விடயத்திலே அவரும் கூறுகிறார், எங்களிடம் எடுத்து சென்று விட்டு எங்களுக்கே மீண்டும் தருகிறீர்களே, இது என்ன ஒரு உதவி, இது உதவி அல்ல என்று அவருடைய ஆதங்கமும் வெளிப்பட்டு நிற்கின்றது. கப்பல்களும் வரவில்லை, தமிழர்களை காப்பாற்றவும் வரவில்லை, ஆனால் வந்தார். இந்திய மீனவர்கள் நெடுந்தீவு வரை, வேணுமென்றா நீங்கள் இந்த பேப்பரை எடுத்து பாருங்கள், நெடுந்தீவு வரையும் வலையலையும் அறுத்தறிஞ்சு அவங்க உள்ளூர் வங்கிகள்ல கடன் போட்டு வாங்கின வலையலை அதையும் அறுத்தறிஞ்சு மீனையும் அள்ளி கொண்டு போனார். நல்லது செய்திருக்கிறாங்க. இப்ப இதுலதான் நாங்கள் இந்தியாவில இருக்கிற கட்சிகள் எங்களுக்கு தமிழீழத்தை எடுத்து தர போதும் என்று கொண்டாடுற நாட்களும் இருக்கிறாங்க. என்னென்று சொன்னால் பிரச்சனை என்னென்று சொன்னால், நீங்கள் உங்கள் தேசத்தை ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல் உங்கள் தேசத்தை நீங்கள் லவ் பண்ண வேண்டும். உங்கள் தேசத்தை நீங்கள் என்ன சொல்றது விரும்ப வேண்டும். ஏதோ ஒன்று சும்மா செய்து விடுவோம் என்று செய்தால் இவ்வாறான அனர்த்தமாகத்தான். இவ்வாறு பார்க்கின்ற போது இந்தியா உதவி செய்கின்றது, மாற்றமில்லை. இந்தியாவின் உதவிகளை நாம் வரவேற்கிறோம். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவருடைய ஆதங்கங்களும் ஆங்காங்கே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று கடல் தொழிலை பொறுத்தவரையில் இன்று இலங்கையில் இயற்கை அனர்த்தம் ஏற்பட்ட போது கடல் வளங்கள் முழுமையாக அவர்களை பொருட்படுத்தி விட்டார்கள், கடற்பகுதி பொருட்படுத்தி விட்டார்கள். ஆனால் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் நேற்று முன்தினம் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். இந்திய மீனவர்களின் வருகை தொடர்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இவ்வாறும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இனிவரப் போகின்ற நாள் இந்த பேரிடரின் பின்னர் பெரும் ராஜதந்திர மறைமுக யுத்தம் ஒன்று இலங்கைக்குள் ஆரம்பிக்க இருக்கின்றது. அது யார் பலசாலி, படைத்துறை ரீதியாக யார் பலமானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது.